எஸ். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விக்னேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். எப்படி எப்படி போகுது போயிட்டு இருக்கு அங்கெல்லாம்? குவாரண்டைன்ல? எஸ், இங்க இந்தியால as usual நார்மல் தான். நார்மல் தானா சவுதியில? எந்த அளவுக்கு வந்து எதுவுமே இல்ல. ஓகே லைக் முன்னாடி இருந்து ஃபுல் லாக்டவுன் வந்தது. இப்போ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்போ கொஞ்சம் நிறைய பேர் ஓகே எல்லாம் ஓகே போயிட்டு ஓகே. வந்துட்டு இருக்காங்க. பட் இந்தியாவிலும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ம் 17th அப்புறம் ஓபன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் ஆமா, let's see, they might extend also. ஓ, அப்படியா? எஸ். ம் ஓகே. நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க லைவ்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யா நீங்க வந்து எப்படி மாடலிங் அப்படின்றதுல இருக்கீங்க, பிளஸ் அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபிளைட் அட்டெண்டரா இருக்கீங்க, ஓகேங்களா? ம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த ஃபிளைட் அட்டெண்டர் அப்படின்றது உங்க ப்ரொஃபஷனல், பட் ஆமா. மாடலிங்ன்றது ஒரு பேஷனா பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாடலிங் அப்படின்ற ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அது இல்ல நார்மலா எப்பவுமே நீங்க சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு இது இருந்தா? சின்ன வயசுல எல்லாம் வந்து எனக்கு என்ன பண்ணணும், எது என்னோட ஆம்பிஷன், இதுதான் நான் பண்ணணும் எதுவுமே எனக்கு கிடையாது. லைக் நான் வளர வளர எனக்கு எது தோணுச்சோ அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஓகே ஏவியேஷன் ஃபீல்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நம்ம ஜாயின் பண்ணணும், க்ரூவா ஜாயின் பண்ணணும். அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன், ஃபிளைட் அட்டெண்டன்ஸ் எல்லாருமே பார்த்து. சோ ம். அதுல நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டைரக்டா டிப்ளமோ முடிச்சுட்டு 1 ஓகே இயர் இதுக்கான கோர்ஸ் பண்ணேன். லைக் என்னுடைய ஓகே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் வைஸ் என்ன நான் க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் தென் ஐ ஓகே ஜஸ்ட் ஜாயின்ட் இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஒரு 1.5 years, அப்புறம் கோ ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணேன். ஃப்ரம் ஓகே தேர் சவுதியால ஜாயின் பண்ணேன். சோ ஓகே. இந்த மாடலிங் ஃபீல்டு வந்து எனக்கு ஒரு 1 year தான், லாஸ்ட் ஒரு 2-3 years தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ம்ஹ்ம். லைக் என்ன சொல்றது, இட்ஸ் லைக் பேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளா இருந்தது. பட் எனக்கு அதை எப்படி நான் கொண்டு வரணும், எப்படி நான் அதை வந்து எப்படி வெளியே எடுத்துட்டு வரணும், யாருமே எனக்கு ம். ப்ராப்பரா கைட் பண்ணவே இல்லை. நானே யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒன் ஆஃப் த போட்டோகிராஃபர் கால் குணா, ஓகே அண்ட் ஹீஸ் மை டேட்ஸ் ஃப்ரெண்ட். ஓகே ஸோ அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க, லைக் why don't you do a photo shoot first? நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்க, உங்க ஃபேஸ் போட்டோ ஷூட்க்கு நல்லா இருக்கும். லைக் ஆஸ் அ போட்டோகிராஃபரா ஹீ ஜஸ்ட் செட் லைக், அதுக்கப்புறம் லைக் why don't I try, let me give a try ம். அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ பெய்ட், இட்ஸ் a paid shoot. நானா பே பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட். ஓகே ஸோ ஐ didn't turn out well, but it's okay. லைக் என்ன சொல்றது, எந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், எனக்கு மாடலிங் பத்தி எதுவுமே, ஐ have zero knowledge about modeling. ட்ரெஸ்ஸிங் ஓகே சென்ஸோ, மேக்கப்போ, போசஸோ, எக்ஸ்பிரஷன்ஸோ, நத்திங், ஐ நோஸ் நத்திங் அபவுட் இட். ஓகே சோ அப்படியே வந்து அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட்ல நீ எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும், லைக் பிளெயினா தான் நிப்பேன், எந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸுமே இல்லாம. அதை ஓகே ஓகே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க அப்ரோச் பண்ணாங்க, மிஸ்டர் நவீன்றவங்க. ஓகே சோ அவங்க கூட போய் டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கான்செப்ட் ஷூட் பண்ணேன். ஓகே அதுதான் வந்து அந்த எஜிப்சியன் ஷூட். ஓகே சோ அந்த எஜிப்சியன் ஷூட்ல தான் வந்து அந்த தூரிகையை மீட் பண்ணேன். தூரிகை தான் ஓகே ஓகே என்னுடைய ஓகே வந்து ட்ரெஸ்ஸிங்கா இருந்தாங்க, லைக் டிசைனரா ஓகே இருந்தாங்க, காஸ்டியூம் ஓகே டிசைனரா ஓகே இருந்தாங்க. சோ தட்ஸ் ஹவ் ஓகே ஐ மெட் தூரிகை. ஓ ஓகே சூப்பர். ஸோ ஆக்சுவலா நீங்க ஒரு 1.5 years அந்த பண்ணிட்டு? எஸ். 1.5 years ஜாயின் பண்ணி லைக் 1.5 years தான் ஆகுது. அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி. ஓகே. ஸோ இங்க நீங்க இந்தியாலயும் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, பிளஸ் சவுதியிலுமே வந்து மாடலிங் சவுதிலையும் இங்க பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஆமா. பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ சூப்பர் சூப்பர். ஸோ நீங்க இன்னும் நிறைய பண்ணணும். ஸோ உங்க போட்டோ ஷூட் எல்லாமே வந்து ரொம்பவே கண்டிப்பா. அழகா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி Yeah, அந்த I'm சாரி. getting a lot of good support also. Like இங்கேயும் சரி, சவுதிலையும் சரி, அப்புறம் இந்தியாலயுமே சரி, நிறைய ஓகே சப்போர்ட் இருக்கு. ஸோ I'll just do it. லைக் டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணணும். ஓகே சூப்பர் சூப்பர். அண்ட் இதுல எப்படி நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க இல்லையா போட்டோ ஷூட்? ஸோ அதுல உங்களுக்கு எது பெஸ்ட், உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா? ரொம்ப பிடிச்சதுன்னா ரீசெண்டா தூரிகை பண்ண போட்டோ ஷூட்ஸ் தான். லைக் அந்த மல்டி ஓகே கலர் சாரி ஓகே அண்ட் தென் ஓகே பிளாக் சாரில பண்ணது. லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச, இது வரைக்கும் சோஃபார் பண்ண போட்டோ ஷூட்ல பெஸ்ட் போட்டோ ஷூட், பிகாஸ் என்னுடைய மேக் ஓவர் வாஸ் ரியலி குட் இன் தட். ஓகே சோ ஓகே அதனால சொல்லலாம். அண்ட் சம்திங் டிஃப்ரெண்டா எஜிப்சியன் போட்டோ ஷூட் ஆல்சோ. லைக் அபார்ட் ஃப்ரம் லைக் நார்மல் போட்டோ ஷூட்டை தவிர, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட்ஸ் அ கான்செப்ட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் எஜிப்சியன் பிரின்சஸ் ஷூட் இல்லையா? சோ ஓகே அதனால தட் இஸ் டிஃப்ரெண்டா, அது பிடிக்கும் பர்சனலா. அப்புறம் இது வந்து ரொம்ப பர்சனல் டாப்ல இருக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, தூரிகை பண்ண லாஸ்ட் போட்டோ ஷூட் வித் மல்டி கலர். ஓகே. அண்ட் ஸோ ஐம் அதுதான். ஸ்டில் டூயிங் லைக் ஃபியூ போட்டோ ஷூட்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. பட் இந்த கொரோனானால வந்து எதுவும் பண்ண முடியல.
ஓகே இங்கேயே பண்ண வேண்டியது இருக்கு. சவுதிலேயே ஒருத்தர் போட்டோகிராஃபர் இருக்காங்க. ஸோ லைக் வி ஹாவ் பிளான்ஸ் டு டூ நெக்ஸ்ட் போட்டோ ஓகே ஷூட்ஸ், பட் ஆனா வந்து த டைம் இஸ் நாட் குட் ஃபார் தட். ஓகே சூப்பர் சூப்பர். அண்ட் இதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான ரீசன் எனக்கு யாராச்சும் ஒருத்தவங்க இன்ஸ்பயர் பண்ணாங்களா இல்ல ஜஸ்ட் லைக் நீங்க பண்ணதா? இன்ஸ்பயர்னு கிடையாது. சும்மா ஃப்ரெண்ட்ஸ்னா இதுக்கு எல்லாமே ரீசன் சொல்லுவாங்கல்ல. யூ லுக் குட் இன் திஸ் போட்டோ, why don't you try for modeling அப்படி இப்படின்னு கேட்கும்போது தான் ஓகே why not, let me give a try அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதுதான் போட்டோ ஷூட். அதுக்கப்புறம் பண்ண பண்ண வந்து லைக் சம்திங் லைக் லிங்கரிங் இன் மை மைண்ட், ஐ வாண்ட் டு டூ லைக் ஒன் ஆட் பண்ணணும் லைஃப் லாங்ல. எனக்கு ஒரு ஆட் பண்ணணும், பிகாஸ் பர்சனல் லைஃப் இஸ் ஃபைன் அண்ட் தென் ப்ரொஃபஷனல் ஓகே லைஃப் இட்ஸ் ஃபைன். ஐ எம் லைக் டூயிங் குட், நல்ல ஜாப் இருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. சோ அதனால வந்து ஓகே இதை ஒண்ணு பண்ணணும், லைஃப்ல ஒரு அச்சீவ் பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் பேர் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு டூ ஒன் லைக் ஆட் ஒரு பிக் கம்பெனிக்கு. அண்ட் தட்ஸ் த ரீசன் ஆல்சோ, லைக் ஐ வாண்ட் டு கண்டினியூ திஸ் மாடலிங். மேபி someday ஓகே I might get, I might not get, but I'll keep trying. ஓகே ஓகே சூப்பர். அண்ட் Thank you. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. So let's read that எஸ் comment. Tracy, what are you drinking? கேட்டிருக்கீங்க. I'm just drinking this plain water with cucumber which you gave me before the live. You only made this for me and thank you so much. இப்போ நீங்க நிறைய போட்டோ சொல்லுங்க. ஷூட் பண்ணீங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து அந்த கொரோனாவுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஆமா. சோ அந்த கான்செப்ட் எப்படி அது வந்துச்சு? அது எப்படி அது வந்து இங்க இருக்கிற போட்டோகிராஃபர் ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணாங்க. சோ மல்டி நேஷனாலிட்டிஸ் தான் அந்த கான்செப்ட், எல்லா ஊர்லயும் இருந்து. சோ ஒன் இந்தியன் அண்ட் மொரோக்கன், செர்பியன் அண்ட் தென் இஜிப்சியன்ஸ், பாஸ்னியன், இந்த எல்லாமே ஒரு 5-6 கேர்ள்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து ஒவ்வொரு கேர்ள். அண்ட் இந்தியன், நான் ஒரு பொண்ணு இந்தியன்ல. சோ எல்லாமே ஒரு போட்டோஷூட் கான்செப்ட் போட்டோஷூட் பண்ணலாம்னு அவங்க அப்ரோச் பண்ணாங்க. சோ யா வி டிட் தட் போட்டோஷூட் before this, like இந்த கொரோனா இந்த குவாரண்டைன்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே we did that. ஓகே சூப்பர் சூப்பர். அண்ட் அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சோ அந்த ஒரு போட்டோஷூட் நிறைய போட்டோஷூட் கான்செப்ட் வச்சு பண்றாங்க. பட் ஐ திங்க் நான் பார்த்தது வரைக்கும் அந்த கொரோனாவுக்காக போட்டோஷூட்னு ஒண்ணு பண்ணது அதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. எஸ் ஐ கெஸ் சோ. நம்ம ஊர்ல கூட யாரோ பண்ணிருந்தாங்க லைக் கொரோனா போட்டோஷூட் அப்படின்னு சொல்லிட்டு, கப்பிள்ஸ் வச்சு மாஸ்க் அண்ட் சம் பாட்டில்ஸ் எல்லாமே. ஓகே But ஓகே I think this is the nice one. I think இங்க இருந்து இப்போதைக்கு இங்க இருக்க சிச்சுவேஷன்ல பண்றதுக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஏன்னா இப்ப சென்னைலாம் வந்து எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. ஓவே எஸ். சோ இப்போ நிறைய நீங்க இப்போ இந்த ஏர்லைன்ல போயிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அந்த லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அது டிப்ளமோ பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, நிறைய ப்ரொஃபஷன் போவாங்க. பட் இது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம்னு வேற சொல்லிருக்காங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ இதுல செலக்ட் ஆகி உள்ள போறது எல்லாருமே வந்து ஆமா அந்த ப்ராசஸ் இஸ் லிட்டில் லாங் அண்ட் லிட்டில் டிஃபிகல்ட் ஆல்சோ. சோ எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணேன்னா, என்னோட எஜுகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சேன். Okay. Then only 10th, and then directly I joined 3 years diploma called electronic communication engineering. Okay. From there, once I completed, and then I joined 1-year diploma course in Frankfurt now, which is it's for the air hostess training to groom yourself, like personality wise. எல்லாமே வந்து எப்படி உள்ள போனா அந்த கைட்லைன்ஸ் இருக்கும். ஆனா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது தேவையில்லை, பிகாஸ் பீப்புள் ஆர் வெல் groomed and they well spoken எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் த டிகிரி. சோ இப்போதைக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு யாருக்கும் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. சோ எனக்கு அது தேவைப்பட்டது, நான் எடுத்துக்கிட்டேன் அந்த கோர்ஸ். சோ ஒன்ஸ் ஐ கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஐ வாஸ் கீப் ட்ரைங் ஃபார் க்ரூவா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ டென்ட் கெட் இட் as soon as I completed the course. I was keep trying. பட் அதனால வந்து என்ன பண்ணேன், கிரவுண்ட் ஸ்டாஃபா கிடைச்ச சான்சஸ் வந்து ஐ அக்செப்டட். சோ இண்டிகோல கிரவுண்ட் ஸ்டாஃபா 1.5 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். and I was keep trying for a crew இண்டிகோல. ஃபர்ஸ்ட் நான் இந்தியாவில தான் இந்தியாவில இருக்கிற ஏதாவது ஒரு ஏர்லைன் தான் டார்கெட் பண்ணி வந்து க்ரூவா ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட். I was keep trying. Like I was getting rejected all the time. Okay. Because Indian Airlines they need Hindi speaking people. Amma. Okay. So நமக்கு ஹிந்தி சுத்தமா வராது. Yes. Okay. கண்டிப்பா ஹிந்தி சுத்தமா வராது. சோ என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு I was keep trying and started learning Hindi also. கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஃபைனலி லைக் ஒன் ஆஃப் மை க்ரூ ஃப்ரெண்ட், அவங்க பேரு அமித், அவங்க தான் வந்து there is an interview happening in Mumbai, wanted to give a try அப்படின்னு சொல்லிட்டு they ஓகே. just send me there. அப்புறம் நான் போயிட்டு ட்ரை பண்ணி சவுதியில கொடுத்தேன். I haven't planned for this international, எல்லாருக்குமே நான் வந்து பண்ணவே இல்லை. All my ஓகே. aim was to getting through இண்டிகோ க்ரூ ஆகணும், ஸ்பைஸ் ஜெட்ல க்ரூ ஆகணும் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் லைக் இட்ஸ் அ லக் அப்படின்னு சொல்லலாம், பிளெஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. So I got through in Saudi அப்போ இன்டர்வியூ கொடுத்து. ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ட் கமெண்ட்ல டிப்ஸ் ஃபார் கிளியர் ஸ்கின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி ரன்னவே டிப்ஸ் கேக்குறாங்க ஃபார் கிளியர் ஸ்கின். என்ன டிப்ஸ் நான் கொடுக்கறது, என்ன அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்கின் டைப் தான் சொல்லுவேன். லைக் என்னுடைய ஸ்கின் டைப்க்கு நான் என்ன பண்றேன்னா, I just scrub, exfoliate பண்ணுவேன். ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிட்டு அதுக்கு தி பாடி ஷாப்ல வந்து யூத் ட்ராப்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை போட்டு ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஃபேஸ் மாஸ்க் இருக்கு. திஸ் ஆர் ஒன்லி 2 I'm using for my skin. So you can try that actually. It depends upon the skin type, and keep drinking a lot of water. Like this is good for everything. உங்க எல்லா ஸ்கின் ப்ராப்ளமே கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிடும். cheap and best. I don't do much like ஆமா, ஈஸியாவும் இருக்கும். Apart from modeling, anything else you are interested in? இதுவும் நாங்க வந்து எங்களோட கொஸ்டின் தான், பட் இது விஜய் என் ஃப்ரெண்டு தான் காம்படிஷன் பண்ணாரு, நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டான் அவனே. எஸ், அப்பார்ட் ஃப்ரம் மாடலிங் உங்களோட இந்த ஃப்ளைட் ஜர்னி இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின். புதுசா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிருக்குன்னா எல்லாமே இந்த குவாரண்டைன்ல தான் வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்கு. ஐ டோன்ட் டு யோகா, பட் ஐ ஸ்டார்டட் டூயிங் யோகா இன் திஸ் குவாரண்டைன்ல. And then I started doing exercise completely, like every day. Fitta body, fitta vachikradhukku, mind kama vachikradhukku, because we all will be at home, but we don't know what is going through. We never know, like நம்ம மைண்ட்ல வந்து நம்ம அமைதியா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னாக்கா a lot of things will be going in our mind. So keep our mind calm and positive. Like do yoga, like 10 minutes is enough. So apart from that, I started a designing course. So something to learn for myself. எனக்கு தெரியல டிசைனிங்ல நான் எந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, but at least for my, if I can design a dress for myself, that would be really great. So I'm learning something new, designing. And apart from that, like I'm a pet lover. Okay, super. Yes, அதுவும் நாங்க பார்த்தோம்க்கா உங்களோட pet love. Yes, okay. So I'm doing few things for the pets. Like in future, I will join with any one of the NGO. I will try to do my best, like அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா எதுவுமே. I have some plans, like அதை execute பண்றதுக்கு it will take time, and you will be seeing my updates about those things. Yes, super. Since Mother Day, share about your mom. Okay. Yes, share about your mom. Yeah, my mom, அவங்க பேரு சுசிலா. Okay. She is really a strong lady, actually. Okay. Like whatever happens, எப்பவுமே என்ன நம்புற ஒரு ஆளு அவங்கதான். என்ன நம்புற ஒரு ஆளு, என் கூட எனக்குமே இருக்கிற ஆளு, என்ன கரெக்டா கைட் பண்றவங்க. லைக் இந்த உலகத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எவ்வளவு க்ளோஸா இருந்தாலுமே ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா your mom is the only one who will believe you. நீங்க தப்பே பண்ணியிருந்தாங்களும் she will tell you இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு. கண்டிப்பா. ஆனா she will never leave you alone. ஒரு சிச்சுவேஷன்ல நீ கஷ்டப்படும் போது உன் கூடவே இருக்கிறது ஒரு அம்மா. though she knows, அவ வந்து நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே உன்னை சப்போர்ட் பண்றது ஒரு அம்மா. அதனால வந்து எல்லாருக்குமே ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம எவ்வளவோ பண்ணிருப்போம். லைக் குழந்தையா இருக்கும் போது நம்ம எவ்வளவோ வாழ்த்தனம் பண்ணிருப்போம். அதெல்லாம் சதிச்சுக்கிட்டு அவங்க நம்மள பாத்துக்கிட்டாங்க. அவங்க லைக் அவங்க வயசாகிற போது நம்ம அவங்கள பாத்துக்கணும். யாருமே அவங்க அம்மா அப்பா விட்டுறாதீங்க. லைக் அவங்க என்ன வேணா பண்ணிருக்கட்டும் லைஃப்ல, ஆனா நீங்க ஒரு ஆளை இப்ப நிக்கிறதுக்கு அவங்கதான் காரணம், அம்மாவும் அப்பாவும் தான். Yes, so sweet ka, so sweet. Yes, எல்லாருக்கும் வந்து பர்சனல் விஷயம் தான், கண்டிப்பா எல்லா விஷயங்கள் தான் இதெல்லாமே.
எல்லாருக்கும் வந்து எல்லார் லைஃப்லயும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் அவங்க அம்மா பத்தி சொல்றதுக்கு. எனக்கு என்னுடைய அம்மா ஷீ இஸ் ரியலி ஸ்ட்ராங் லேடி. நிறைய பர்சனல் விஷயங்கள் இருக்கு, அதெல்லாமே ஓகே அவங்க தாண்டி எங்களை வளர்த்திருக்காங்க. ஷீ இஸ் பீங் அ பிக் இன்ஸ்பிரேஷன். எப்படி ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும், எப்படி பிள்ளைங்களை நல்லா வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு. ஓகே அண்ட் ஐ லவ் யூ அம்மா. ஐ திங்க் யூ வில் பி வாட்சிங் நினைக்கிறேன். ஓ அக்கா கூட சேர்ந்து பாத்திருப்பீங்க. சோ ஓகே பாத்திருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்க ரித்திகா அக்கவுண்ட்ல இருந்து. ஓகே ஹாய் அம்மா. எல்லாருக்குமே வந்து லைவ்ல இருக்க எல்லா எல்லாருக்குமே வந்து மதர்ஸ் டே அம்மாக்குமே ஒரு விஷஸ். எஸ். எஸ். அண்ட் அன்ஃபர்கட்டபிள் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரித்திகா அருண்குமார் அவங்க அடிக்கடி ரொம்ப நேரமா கேட்டு இருக்குது உங்க ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ Okay, அதை பத்தி சொல்லுங்க. unforgettable flying experience na, like I will tell you some interesting thing happened in my flight. ஓகே Like once I was like not feeling well, flight க்கு உடம்பு சரியில்லாம நான் போயிட்டேன் நானு. That was the ஓகே Dhaka flight, Bangladesh. போயிட்டு ஓ இருக்கும்போது so what happened? So we have to check the lavatory each and every 15 minutes. So we have that procedure. So what I was doing when I went inside the lavatory, we have to just spray. நான் என்ன பண்றேன், ஃபயர் அலார்ம், ஸ்மோக் டிடெக்டர் பார்த்துட்டு மேல ஸ்ப்ரே பண்ணிட்டேன். we are not supposed to do that. ஃபயர் அலார்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ because I was sick. One second. எஸ் Thank you. ஐம் ஆல்சோ காட் பவர். Um, so எஸ் and then immediately captain called, like what is happening அப்படின்னு. I was scared, like I was sick. Sometimes உங்களுக்கு உடம்பு சரியில்லை, you need some time, என்ன பண்றீங்கன்னு தெரியாது, will be lost. So அந்த மாதிரி ஓகே ஒரு situationல தான் வந்து I did that mistake. And then captain called inside, like what have you done, do you know what you did? I'm going to inform the ground staff people, we're going to land. And then he started scaring me. I said, it's my mistake, captain. I totally accept it. அப்படின்னு சொல்லிட்டு apologistலாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். And then captain was so sweet. Since I accepted my mistake, and he's like, let it go. It's like, okay, just be careful, அப்படின்னு சொல்லிட்டு. And then they made me to sit and they gave me some time to relax. And then that is one of the experience, like உங்களுக்கு எப்பவுமே உடம்பு சரியில்லைன்னா you cannot concentrate on your work. And the flying it's very sensitive work. You cannot take a chance. அதுல போயிட்டு நம்ம மிஸ்டேக் பண்ண முடியாது. மத்த கிரவுண்ட்ல இருக்க என்ன வேலைனாலும் நம்ம we can say excuse, we can give some excuse, but ஆனா flying அப்படி பண்ண முடியாது. So don't do that mistake. I have done that mistake. it's happened while flying. ஆமா, Oh not on ground. oh my god. So it's since there was no fire and we didn't face any problem. Oh okay, super. Doing international modeling. Yes, international modeling பண்ற ஐடியா தான் இருக்காங்க. So far no. ஏன்னா நான் வந்து அவ்வளவு பெரிய மாடல்லாம் கிடையாது. I just started doing இல்லையா இப்போ. அப்படியெல்லாம் இல்ல, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல, I just started doing modeling. It's been a year only. So I'm still a newbie in this modeling industry. So let's see எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி கூட வந்து மாடல்ஸ்லாம் அந்த மாதிரி லைவ் எடுத்திருக்கோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஷார்ட் டைம் பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான். ஸோ அதனால உங்களுக்கு எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம். பார்க்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் வந்தா டைம் இருந்தா கண்டிப்பா பண்ணுவோம். பட் மை ஜாப் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் தான் மாடலிங், என்னுடைய பேஷன். பட் ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் whenever I get time. ஆக்சுவலி உங்களுக்கு டைம்ன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இந்த ஃப்ளையிங் அப்படின்றது எப்படி அவங்க ஷெட்யூல் பண்ணுவாங்க? எப்படி நீங்க இப்போ நார்மலா இப்போ ஜாப் போறாங்கன்னா வந்து 9 to 5 ஷிஃப்ட், ஸோ வீக்கெண்ட் அந்த மாதிரிலாம் அது எப்படி உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க? உங்களுக்கு ஜாப் எப்படி உங்களுக்கு அந்த ரொட்டீன்? பொறுத்த வரைக்கும் there is no standard time. இந்த டைம் தான் போகணும் வரணும்னு கிடையாது. ஒரு நாள் உங்களுக்கு ஃபிளைட்டுக்கு மார்னிங் 2 o'clock நீங்க போனீங்கன்னா you will land at 11 in the morning, and then you will have like minimum rest of 14 hours. டைம் எல்லாம் கிடையாது, like only 14 hours or 16 hours அவ்வளவுதான் ரெஸ்ட் இருக்கும். Again you have to go for a flight. It can be like ஒரு நாளைக்கு நீங்க 2 o'clock early morning போனீங்கன்னா next day you have to go at 6 in the evening. அந்த மாதிரி தான் இருக்கும் schedule. It's everything is upside down. Okay. So sleeping pattern, food pattern எல்லாமே it will be like changing in flying பொறுத்த வரைக்கும். Okay, super. Okay, so next இப்போ உங்களுக்கு ஃப்ளைட்ல டிராவல் பண்றீங்க இல்லையா?
ஸோ அந்த ஃபிளைட் டிராவலிங்ல ஏதாச்சும் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பேசஞ்சர் பேசஞ்சர் அப்ரோச் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்குங்களா உங்களுக்கு? எப்படி சொல்றது, ஒரு ஒரு இம்மெச்சூர்டு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிராவல் பண்றவங்க இருப்பாங்க, ரொம்ப ரூரல் ஏரியால இருந்து டிராவல் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாரையுமே வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ ஃபிளைட்ல எப்படி நம்ம டிராவல் பண்ணோம், இந்த இப்போ டிவில பாக்குற மாதிரி பெல்ட் எப்படி போடணும், அந்த மாதிரியான பண்ணலாம் நடந்துருக்கீங்களா? சோ அந்த மாதிரி ஏதாவது? சோ ஒன்ஸ் வந்து என்னன்னா லைக் சேஃப்டி டெமோ பண்ணுவோம் இல்லையா நம்ம. ஓகே. சரி, சேஃப்டி டெமோ வந்து எல்லாருக்குமே பண்ணுவாங்க. சோ இந்தியால எல்லாருமே சேஃப்டி டெமோ வந்து மேனுவலா பண்ணுவாங்க. இங்க சவுதில எப்படின்னா எவ்ரிதிங் இஸ் இந்த சிஸ்டமே வந்துரும். சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாதான் நாங்க வந்து we have to do it manually. So once what happened, system failure ஆயிடுச்சு. So அப்ப வந்து we have to do it manually. When I'm doing everything like seat belt காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து லைஃப் வெஸ்ட், ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் காமிச்சிட்டு, and then one passenger while doing it, one of the passenger come here அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாரு. He doesn't speak English. லைக் ஆக்சுவலி கூப்பிட்டு இருந்தாரு, வா வா. நான் நினைச்சேன் ஏதோ ஒரு சீரியஸா இருக்கு போல இருக்கு, ஏதோ உடம்பு சரியில்லையோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே சரி இருங்க நான் வரேன், கொஞ்சம் டைம் வேஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட போனேன். சோ அவர் வந்து இல்ல, வேர் இஸ் த மாஸ்க், எங்க மாஸ்க் எனக்கு மாஸ்க் கொடு அப்படின்னு கேட்டாரு. அதனால என்ன மாஸ்க் அப்படின்னு கேட்டேன். இல்ல எனக்கு மாஸ்க் வேணும். தென் ஐ அண்டர்ஸ்டுட் என்னன்னா, சீட் பெல்ட் நாங்க காமிச்சோம், he has a seat belt. லைஃப் வெஸ்ட் காமிச்சோம், he has life vest under his seat. மாஸ்க் வந்து only it will drop down when there's a decompression is happening. He is asking like, எங்க நீ சொன்னிய அந்த மாஸ்க் எங்க, எனக்கு இப்ப கொடு அப்படின்னு. எனக்கு ஒரே சிரிப்பாயிடுச்சு. என்னடா இது எப்படி கேக்குறாரு, அவருக்கு எப்படி சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றதும் எனக்கு புரியல. இல்ல சார் இப்போ வராது, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும்தான் இந்த மாஸ்க் வந்து டிராப் டவுன் ஆகும், இப்ப வராதுன்னு சொன்னாரு. இல்ல நீ சொன்ன கூட எனக்கு கூட மாஸ்க் இப்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. I don't know how to handle that passenger. ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்கு, they don't understand English. அதனால then I called my supervisor. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓ ரொம்ப ஃபன்னியான எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். Seriously. ஆமா. ஓகே. And especially like when we sit in front of the jump seat, like door, emergency exit door இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. நாங்க each crew takes seat next to the door only இல்லையா? சோ அதுக்கு முன்னாடி வந்து பேசஞ்சர் சீட் இருக்கும். That is like எல்லா க்ரூக்குமே வந்து அந்த சீட்ல உட்கார்றதுக்கு they'll be little embarrassed. ஏன்னா the passenger in front of them, they'll be keep looking at it like this, top to bottom. Okay. அந்த மோஸ்ட் சென்னை ஃபிளைட்ஸ் பண்ணும்போதெல்லாம் I'll be so happy. ஏன்னா நம்ம லாங்குவேஜ் பீப்புள், தமிழ்ல பேசுறவங்க இருப்பாங்க இல்லையா? So I will tease them. அவங்களதான் நல்லாவே டீஸ் பண்ணிட்டே இருப்பேன். Okay. And they'll also will be happy. ஓ ஒரு பொண்ணு தமிழ் பேசுது இந்த ஏர்லைன்ல. ஏன்னா சவுதில தமிழ் பேசுறவங்க பார்த்தாக்கா 2-3 பேர் தான் இருக்காங்க. ஓ அப்படியா? So including me 2-3 பேர் தான் தமிழ் ப்ராப்பரா தமிழ் பேசுறவங்க இருக்காங்க. ஓகே. ஆக்சுவலி உங்க தமிழும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு. I think so. ஆமா. Yes. ஓகே. ஒருத்தர் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு. நீங்க யாரு? என்ன இது? இல்ல ஒருத்தர் உங்க இன்கம் டாக்ஸ் ரேட்ல மாட்டி வர மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு. ஹோஸ்டருக்கு வந்து என்னதான் ரியல் salary, ப்ளீஸ் ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. லைக் இட்ஸ் ஓகே, இட்ஸ் நார்மல் தான். We can earn up to 2 lakhs Indian rupees left. Okay. Sometimes 3 அப்படி வரும். Minimum 1.5 நம்ம workers. Okay. And ஏன்னா எல்லாமே எங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃளைங் டைம் தான். சோ அதனால ஃளைங் டைம் கம்மியா இருந்தா கம்மி salary, அதிகமா இருந்தா good salary you will get. Okay. And next வந்து இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும், ஃபிளைட் அட்டெண்டர் ஆகணும் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு மேண்டேட்ரினா என்னக்கா? ஸோ மேபி லைவ்ல இருக்கவங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகலாம். யாராச்சும் ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்கல்ல, ஸோ என்ன ஒரு ஐடியாவுமே இல்லாம இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் இதெல்லாம் மேண்டேட்ரி நீங்க எப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல உங்களுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா, அதுல சொல்ல முடியுமா? கண்டிப்பா டெஃபினட்டா நிறைய கேர்ள்ஸ் எல்லாமே வந்து கேப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஏர்லைன் பத்தி சொல்லிடுறேன். சவுதில வந்து கேர்ள்ஸ் கேன் ஜாயின், அதர் ஆல் த நேஷனாலிட்டிஸ் கேன் ஒர்க் இன் சவுதி, கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் கைஸ் எல்லாமே ஒன்லி சவுதிஸ் கேன் ஒர்க் இன் தி சவுதி ஏர்லைன்.
So guysக்கு இந்த சவுதி ஏர்லைன்ல நிறைய opportunities வந்து கிடையாது. So if guys ஓகே and girls, if you guys want to try, you can try in all other airline applying through the online. All ஓகே you have to do your education, like any degree, you have to hold on any degree and ஓகே well spoken English. ஓகே And that's it. Like keep checking the online thing, keep applying. ஓகே. சோ இப்போ எப்படி சொல்றது, நம்ம இந்த இந்த ஒரு ப்ரொஃபஷன் வரணும் ஃபேரா இருக்கணும் அப்படின்றது மேண்டட்ரியா, இல்ல அப்படி அது விஷயம் இல்லையா? இல்ல அது கிடையாது. மேக்ஸிமம் ஃபேராவா ஏர் இருக்கணும், ஹோஸ்டஸ்னாலே ஃபேரா அழகா இருப்பாங்க. இருக்கணும் அப்படின்னா you have to have a clear skin. ஓ அப்புறம் விசிபிள் ஓகே டாட்டூஸ்லாம் இருக்கக்கூடாது, எந்த ஸ்கார் ஓகே இருக்கக்கூடாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூனிஃபார்ம். இப்போ சம் ஏர்லைன்ஸ்க்கு யூனிஃபார்ம் வந்து ஷார்ட்டா இருக்கும். ஸோ யோர் ஹேண்ட்ஸ் ஷுட் பி கிளீன் வித்தவுட் எனி ஸ்கார் அண்ட் டாட்டூ இல்லாம இருக்கணும். விசிபிள் டாட்டூஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஓ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஃபிளைட்ல ஜாயின் பண்ணணும், கேபின் க்ரூவா ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேர் கலரிங்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்யூ Yeah, ஸோ if மச். இது guys கண்டிப்பா want நிறைய to try பேருக்கு. for cabin crew, don't try for Saudi because other nationality Saudisல இருக்க மாட்டாங்க இந்த சவுதி அரேபியன் ஏர்லைன்ல. You can try in Qatar or Emirates, Etihad அந்த மாதிரி ஏர்லைன்ல ட்ரை பண்ணலாம். But girls can try here. எல்லா nationalities are welcome in the Saudi. ஓகே 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 ஓகே. அண்ட் ஒருத்தவங்க வந்து குடோஸ் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க நம்ம லைவ்ல இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க நேம் வந்து என்னன்னு ஆக்சுவலா எனக்கு தெரியல. அது ஐடியே வந்து ஒரு மாதிரி D'Souza, டிஃப்ரெண்டா அவங்க இருக்கு. பேரு வந்து D'Souza. டிசோசா டிஜே அப்படின்னு. அவங்க பேரு எஸ். ட்ரேசி D'Souza. என்னுடைய ஃப்ரெண்ட் தான் அவங்க. ஓ Thank you எஸ் Tracy. எஸ் எஸ். அவங்க Thank you ஸ்டார்டிங்ல Rama. இருந்து இருக்காங்க, Okay. சப்போர்ட் பண்றாங்க. தேங்க்யூ ஸோ Mhm. மச் அவங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இப்போ நீங்க எல்லாருமே வந்து இப்போ வெளியில இருந்து நாங்க பாக்குறோம் ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ்னா எப்படி இருப்பாங்கட்டு. ஸோ இதுலயும் டிஃபிகல்டிஸ், எல்லா ஜாப்லயுமே கண்டிப்பா டிஃபிகல்டிஸ் அப்படின்றது ஒரு கண்டிப்பா விஷயம் இருக்கு. இருக்கும். ஸோ உங்களோட ப்ரொஃபஷனல்ல டிஃபிகல்டிஸ்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? லேட் நைட் எந்திரிக்கிறது, லேட் நைட் எந்திரிக்கிறது. அண்ட் லேட். வி ஹாவ் லைக் ஆமா லேட் நைட்ல எந்திரிக்கிறது. we never know. நம்ம 1 மணிக்கு ஃபிளைட் இருக்கும், 2 மணிக்கு ஃபிளைட் இருக்கும், 3 மணிக்கு. there is no like ஸ்டாண்டர்ட் டைம். ஓகே ஓகே ஸ்டாண்டர்ட் டைம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஸோ அது மாதிரிலாம் இருக்கு. ஃபுட் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து கண்டினியூ பண்ண முடியாது. லைக் whenever you get time you have to eat, whenever you get time you have to sleep அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம we have a lot of procedures to follow. We should know each and everything. Not only like flying at service. ஃபிளைங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபிளைட் அட்டெண்டன்ட் வந்து என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, ஃபிளைட் அட்டெண்டன்ட்னா வெறும் சர்வ் மட்டும் தான் பண்ணுவாங்க, காஃபி டீ கொடுப்பாங்க. பட் நோ, நாங்க சர்வீஸ் பண்றதுக்கு இல்ல, we are there for your safety தான் நாங்க சொல்லுவோம். எங்க லைஃபை ரிஸ்க் பண்ணி like we are there to help you. Though we are getting salary, but it's worth. ஏன்னா we never know what will happen. ஒரு டேக் ஆஃப் பண்ணா நாங்க லேண்ட் பண்ணுவோமான்னு we don't know. Well, we actually like do the proper check before taking off the flight, but we never know. In the நிமிஷத்துல எல்லாமே மிஷன் தானே. And we have to like put ourselves first. Passenger serve பண்றது, சேவ் பண்றதுக்கு. ஓகே சூப்பர். So we have to know about the emergency exit proceduresலாம் வந்து எப்படி நாம வந்து ஹேண்டில் பண்ணணும். எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி நம்ம ஒரு ஃபிளைட்ல உடம்பு சரியில்லை, if there is no doctor and we are trained to give first aid. And we train to do the like fight the fire. Okay. We are getting trained for like 2 months for this, not for the service. And we should be like well prepared all the time. என்னென்ன ஃபிளைட், ஏன்னா நாங்க வந்து ஒரு ஃபிளைட் மட்டும் பண்றதில்ல. இப்போ லைக் ஒரு கார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு கார் லைக் லெட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மெர்சிடிஸ் ஆர் ஆடி, அதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி car has a different equipments, machines and handle பண்ற விதம் இருக்கும். அதே மாதிரி we have like Boeing, Airbus. Boeingல 777-200 300 அது சொன்னா புரியாது, but it's all the different machines and each aircraftல like different equipments locations different. We have to know about everything. If anything happens, we have to be well prepared. So it's not an easy job at all. Like people might think in the mari when the flight attendants, what they do, they just travel, see the world, but no. It is a tough, really a tough job. Yes, yes. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது எப்படி சொல்றது, இட்ஸ் நாட் சூட்டபிள் டு எவ்ரிஒன்னா. என்னன்னா சோ அந்த பாடி கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய நம்ம ஒரே இடத்துல இருக்கிறது வேற. சோ நிறைய டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல போகும்போது அந்த நம்மளோட பாடியை செட் ஆகணும். சோ அதுக்கு எல்லாத்துக்குமே சோ ஜெட் லாக்ல நிறைய இருக்கும். ஏன்னா we are traveling each and every time zones வந்து
ஒரு நாளைக்கு if you're going to London, next day you'll come back to Jeddah, again you'll go back to Los Angeles. The time difference and your body needs time to accept that jet lag. So இது எல்லாமே வந்து we are used to it எஸ் எஸ் கண்டிப்பா our அந்த lives. Yeah. எஸ் அந்த சுச்சுவேஷன் பிளஸ் கிளைமேட் எல்லாமே செட் ஆகணும். எஸ் இட்ஸ் ரியலி ரொம்ப கஷ்டம் தான் போல உங்களோட ரொம்ப ஜாப். ஈஸி, அண்ட் we நெக்ஸ்ட் are வந்து very glamorous அப்படினா, but it's not. People have to respect cabin எஸ் எஸ் crew எக்ஸாக்ட்லி. எல்லாமே. அந்த அந்த ஒரு அந்த ஒரு தாட்காக தான் நான் இந்த கொஸ்டினே கேட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே அதான் ஒரு தாட்டா இருக்கும். ஸோ ஜாலியா போறாங்க, ஃபிளைட்ல வராங்க போறாங்க அப்படின்ட்டு. பட் நிறைய பேருக்கு தெரியாது அது எவ்வளோ எவ்வளோ நாங்க டிஃபிகல்டிஸ் each இருக்கு and every அப்படின்னு. flight start பண்ணும்போது we have a like interview, and the it's not kind of interview, it's a briefing. Actually it's a briefing, and the briefing la will be asked question about the emergency exit location and the first aid. Okay. எல்லா questions வந்து கேட்பாங்க. They will check the crew are like well prepared, எல்லாமே knowledgeable இருக்கிறாங்களா. If you don't answer for one single question, ஓ yeah, we should know the first aid. Like ஒரு passenger, let's say hyperventilation, அவங்களுக்கு ஆஸ்மா இருந்தா நீ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்ப, ஹார்ட் அட்டாக் வந்தா what you have to do. அதெல்லாமே if you're ஓகே. not able to answer, if you don't know, you're not fit to fly. Yeah, they will offload and they will send us back to the training. ஓ So we are not there for the service. எஸ் எஸ் கண்டிப்பா. ஏன்னா அதுல அங்க டிராவல் பண்ற எல்லாரோட எல்லாருமே எப்படி சொல்றது, உங்க நம்மள நம்பி வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அது கண்டிப்பா இல்லையா. Exactly. Great job, Haiku and Suji. Proud of you both. Thank you so much. And you are doing a really a great job actually. Like நான் உங்க ப்ரொஃபைல்ல போய் பார்த்தேன் நானு யூடியூப்ல. You are Yes. like actually like என்ன சொல்றது, பீப்புளுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்ற மாதிரிலாம் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கு. Okay, Ka. Thank you And so much. also Thank you you. are appreciating people, and thank you Yes. for like இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ற என்ன மாதிரி ஒரு ஆட்களையும் நீங்க வந்து இன்டர்வியூ பண்றதுக்கு, and thank you so much for that. Yes. Thank you so much.